இன்னைக்கு கமல்ஸ் கிச்சன்ல என்ன உருளைக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோலை சீவிட்டு சின்ன சின்னதா கியூப்ஸா நறுக்கி வச்சிருக்கு. இப்ப நறுக்குன உருளைக்கிழங்குல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்ப அதுல இருந்து தண்ணி கொஞ்சம் தனியா வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பை போடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு மாத்திரம்தான் ஆட் பண்ணணும். அந்த தண்ணியை அப்படியே தனியாக விட்டுருங்க, அது தேவையில்லை. இப்போ நல்லா வதங்கட்டும். திருப்பி இந்த மிளகாப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிண்டிடுங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதை மூடி மூடி வச்சு அந்த வேர்வை தண்ணியிலே அது கரெக்டாக வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.